எல்லா வழியும் லைட் போட்டு தானே ஓட்டுறாங்க. அப்புறம் அதே கிளார் அடிக்காம கிளார் அடிக்கிறா. அப்புறம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி கிளார் அடிக்காம சரி பண்ணிக்கலாம். கிளார் அடிக்கிறா எப்போ கிளார் அடிக்காம மற்ற வண்டிலாம் போட்டு தானே ஓட்டுறாங்க. எதுக்கு லைட் போடாம வண்டி ஓட்டுறீங்க? எல்லா வண்டியிலயும் லைட் போட்டு தானே வண்டி ஓட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் கிளார் அடிக்காதா? அரசு பேருந்தை நடு ரோட்டில் நிறுத்தி எச்சரித்த அமைச்சர். ரோட்டு பார்க்க திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி நேத்து இரவு பாத்தீங்கன்னா அரசு பேருந்து போயிருக்கு. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி பக்கத்துல போனப்போ அந்த வழியா போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் போயிருக்காரு. பேருந்துடைய முன்னாடி பின்னாடி அப்படின்னு ரெண்டு சைட்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஊர் பெயர் பலகை இருக்கும் இல்லையா, அந்த லைட் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க போல. அத பத்தி தான் கேள்வியும் கேட்டிருக்காரு. தன்னோட கார்ல இருந்து இறங்கி ஓட்டுநர் கிட்டையும் நடத்துனர் கிட்டையும் கேட்டிருக்காரு. ஏன்பா லைட் ஆஃப் பண்ணிட்டு போறீங்க? இப்படி போனா மக்கள் எப்படி பார்த்துட்டு ஏற முடியும்? அதுக்கு ஓட்டுநர் கண்ணு கூசுது சார் அப்படின்னு சொல்லிருப்பாரு போல. அப்ப மத்த வண்டியில எப்படிப்பா லைட்ட போட்டுட்டு போறாங்க? அவங்களுக்கு கிளார் அடிக்காதா? கண்ணு கூசுற மாதிரி இருந்துச்சுன்னா பேருந்து பணிமனையில சொல்லி கண் கூசாத மாதிரி பெயர் பலகைய சரி செஞ்சு வண்டியை இயக்குமாறு அறிவுறுத்தி இருக்காரு. பஸ்ஸோட பெயர் பலகை லைட்ட ஆஃப் பண்ணி இருந்தா சாலையில நிக்கிறவங்களுக்கு இது எங்க போற பஸ்ன்னு எப்படிப்பா தெரியும்? ஓட்டுநர் பஸ்ல இருந்து கீழே இறங்க ட்ரை பண்ணிருக்காரு. அட கீழெல்லாம் இறங்காதீங்க, நீங்க பேருந்தை இயக்கிட்டு போங்க அப்படின்னு ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் அறிவுரை கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.